அடுத்து நம்ம பார்க்க போகிறது சர்வீசஸ் இன் Angular 9. ஸோ சர்வீசஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் டேட்டாஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சர்டைன் ஃபைலில் வந்து சர்வீஸ் மாதிரி எழுதி அதை வந்து மல்டிபிள் காம்பனண்ட்டில் கால் பண்ணுறது. அதாவது கோட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ஆகாமல் அதை வந்து காமனாக ஒரு இடத்துல வச்சு அதை மல்டிபிள் காம்பனண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் சர்வீஸ். ஸோ சர்வீசஸ் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நார்மலாக நம்ம காம்பனண்ட்டும் டேரக்டிவும் எப்படி க்ரியேட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் சர்வீஸும். ஸோ என்ஜி ஜென்ரேட் சர்வீஸ் அந்த சர்வீஸோட நேம். ஸோ இது ஷார்ட் ஃபார்மில் என்ஜிஜிஎஸ்ன்னு நம்ம டைப் பண்ணாலும் அது ஒர்க் ஆகும். ஸோ நான் ஒரு சாம்பிள் சர்வீஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். சாம்பிள்னு அதுக்கு நான் நேம் வச்சுக்கிறேன். ஸோ இதை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ஜிஜிஎஸ் சாம்பிள்னு கொடுத்தோடனே எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சாம்பிள் டாட் சர்வீஸ் டாட் டிஎஸ் ஃபைல் ஒன்று வந்து எனக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அந்த சர்வீஸ் ஃபைலை நம்ம எப்படி இதில் யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ணுவோங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஆப் டாட் காம்பனண்ட் டாட் டிஎஸில் டிஃபால்ட்டாக நம்ம ஒரு டேட்டா வந்து நம்ம இங்கே கொடுத்து நம்ம அதை அந்த டிவ்வில் நம்ம ரெண்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் நேம் கண்டென்ட் அப்படிங்கிறது நம்ம டிஃபால்ட்டாக ரெண்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை வந்து ஒரு ஃபைலில் காமனாக வச்சிட்டோம்னா அதை வந்து எந்த காம்பனண்ட்டில் வேணாலும் நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால் இதை வந்து நான் இப்போ ஒரு காமனாக ஒரு இடத்துல வச்சு நம்ம இதை எப்படி அக்சஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சாம்பிள் டாட் சர்வீஸ் டாட் டிஎஸ்னு ஒரு ஃபைல் வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டபிள் அப்படின்ற ஒரு இதை வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க ஆங்குலர் கோர்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்டபிள் அப்படின்ற டெக்கரேட்டரை யூஸ் பண்ணால் தான் இந்த சர்வீஸை நீங்கள் இன்னொரு காம்போனண்ட்டில் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சர்வீஸை இன்னொரு காம்போனண்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இன்ஜெக்ட் டெக்கரேட்டர் வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கெட் சர்வர் டேட்டான்னு வச்சுக்கலாம். இது என்ன ஃபங்க்ஷன் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து கெட் சர்வர் டேட்டான்னு சும்மா ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் வச்சுக்கிறேன். ஸோ இதில் நான் அந்த சர்வர் டேட்டா இங்கே ஆப் டாட் காம்பனண்ட் டாட் டிஎஸில் இருந்ததை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த சர்வர் சர்வீஸ் டாட் டிஎஸில் இதில் நம்ம இதில் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த சர்வர் இந்த வேர்டை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது நமக்கு இந்த அரே டேட்டா நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஓகே, ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போது இந்த சர்வீஸில் இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு இந்த டேட்டா வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இந்த சர்வீஸை நம்ம எப்படி அந்த காம்போனண்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஆப் டாட் காம்போனண்ட் டாட் டிஎஸ் ஃபைலில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த சர்வீஸை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ சாம்பிள் சர்வீஸ் from sample dot service. ஸோ இந்த சாம்பிள் சர்வீஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த காம்போனண்ட் டெக்கரேட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம அதை பாஸ் பண்ணணும். ஸோ ப்ரொவைடர்ஸ் இதில் வந்து அரேயில் வந்து நம்ம மல்டிபிள் சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து ப்ரொவைடர்ஸ் வந்து அரேயில் தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொவைடர்ஸ் கூட நான் அந்த சாம்பிள் சர்வீஸுங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இதில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம இந்த சர்வீஸை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இந்த கன்ஸ்ட்ரக்டரில் இந்த சர்வீஸை வந்து இன்னொரு கீவேர்டில் வந்து மென்ஷன் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவேட் சாம்பிள் சர்வீஸ் அப்படின்றதில் வந்து நான் அந்த சாம்பிள் சர்வீஸை வந்து நான் இங்கே இதில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேன். சாம்பிள் சர்வீஸ். ஸோ இந்த சாம்பிள் சர்வீஸ் இந்த ஒரு கீவேர்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சர்வர் எலிமெண்ட் இதை வந்து நம்ம எனின்னு நம்ம மட்டும் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் நேமில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட்
ஆன் இன்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஆன் லோடு, அதாவது அந்த டாக்குமெண்ட் லோட் ஆகும்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு விண்டோ டாட் லோடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இதில் ஆங்குலர்லையும் பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து என்ஜி ஆன் இனிட் அப்படின்னா இந்த காம்பனண்ட் இனிஷியலைஸ் ஆகும்போது நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆன் இனிட்டுங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். அந்த ஆன் இனிட்டை வந்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணணும் ஆங்குலர் கோர் கான்செப்ட்லேருந்து. ஸோ ஆன் ஓகே, ஸோ இந்த ஆன் இனிட்டை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு அடுத்தது அந்த ஆன் இனிட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இதை கட் பண்ணி நான் கடைசி போட்டுக்கிறேன். ஸோ இதில் நம்ம அந்த சர்வர் எலிமெண்ட்டை, அந்த சர்வர் டேட்டாவை வந்து நம்ம இங்கே என்ன டேட்டா கொடுத்துருக்குறோமோ இதில் நம்ம பாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து திஸ் டாட் சர்வர் எலிமெண்ட்ஸ் இதில் வந்து அந்த சர்வீஸை கால் பண்ணோம்னா அந்த டேட்டா ரிட்டர்ன் ஆகிறது வந்து இந்த வேரியபிளில் நமக்கு செட் ஆகிடும். ஸோ திஸ் டாட் சாம்பிள் சர்வீஸ் டாட் கெட் சர்வர் டேட்டா. ஓகே, இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். என்ன ரிசல்ட் வருதுங்கிறத நம்ம ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு சேம் ரிசல்ட் தான் வருது. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அது கரெக்டாக வருதான்றதை இன்னொரு மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சாம்பிள் சர்வீஸ் டாட் டிஎஸில் இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம இதே மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டைப் வந்து நான் ப்ளூ பிரிண்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே, நேம் வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட் மாற்றிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டேட்டா வருது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த சர்வீஸ் வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இங்கேருந்து நம்ம டேட்டா பாஸ் பண்ணியும் நம்ம அதை கெட் பண்ணலாம். ஸோ நம்ம கரெக்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சர்வீஸ் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுவேன். ஸோ அப்போது உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக தான் இப்போ பேசிக்காக வந்து சர்வீஸ்னால் என்னன்ற கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சர்வீஸை வந்து நம்ம காமனாக எழுதி நம்ம அதில் எப்படி கரெக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது நான் அடுத்த வர வீடியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.